தெரிந்து கொண்ட சங்கீதம் 95வது அதிகாரம். சங்கீதம் 95, பழைய ஏற்பாட்டில் 730வது பக்கம். இந்த சங்கீதம் மொத்தம் 11 வசனங்களை உடையது. இந்த சங்கீதத்தை எழுதினது யார் என்று இந்த அதிகாரத்தில் குறிப்பிடவில்லை. ஆனால் இதை எழுதினது யார் என்று புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 4:7, எபிரேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று குறித்திருக்கிறார். இந்த சங்கீதம் 95 இது 11 வசனங்களை உடையது என்று சொன்னேன். இந்த 11 வசனங்களுக்கு உண்டான மிக தெளிவான விளக்கம் எபிரேயர் 3 மற்றும் 4. எனவே இதில் இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் வெகு காலத்திற்கு முன்பே, அப்போ அதனுடைய சொல்லப்பட்ட வசனங்கள் வெகு காலத்துக்கு முன்பே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் வாசிப்போம். உபாகமம் 31வது அதிகாரம் 19வது வசனம். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயிலே வழங்குங்கள். 22, அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு பிறப்பித்தான். அது என்ன பாட்டு அப்படின்னா, இதற்கு மேலே சொல்லியிருக்க வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்போ தேவனை பரீட்சை பார்த்த ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை மோசே கிட்ட, நீ பாட்டா எழுதி இதை இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதே பாட்டை தாவீது தன்னுடைய காலத்தில் மீண்டும் அதை சங்கீதமாக எழுதி இங்கு ஜனங்களுக்கு கொடுக்கின்றார். அந்த சங்கீதம் இந்த 95வது சங்கீதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தியான வசனம் 9, 10, 11. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை, இந்த சத்தத்தை எழுப்பினது, சொன்னது தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்ததால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்ததால் தேவன் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்கள் அந்த இளைப்பாறுதலின் தேசத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று ஒரு கட்டளையும் கொடுக்கின்றார்.
இங்கு 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அதனுடைய அர்த்தம் என்னவென்று மற்ற பிற மொழிபெயர்ப்பு வேதாகமங்களில் வாசிக்கும் பொழுது வெறுத்து அருவருத்து என்றும், ஒரு வேதாகமும் பொறுமையாக இருந்தேன் என்றும், மற்றொரு வேதாகமும் சுத்திகரித்து என்றும் விளக்கம் அளிக்கின்றது. எனவே இந்த வார்த்தையை நான் இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதுக்கு மிக சரியாக பொருந்தின வார்த்தை சுத்திகரித்து. 40 வருஷமாய் வெறுத்து இல்லை, 40 வருஷமாய் பொறுமையாக இருந்தேன் இல்லை, 40 வருஷமாய் சுத்திகரித்தேன். இது சரியா பண்ணும். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இளைப்பாறுதலின் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தேவன் அவர்களை சுத்திகரித்த ஆண்டு 40 ஆண்டுகள். அந்த 40 ஆண்டுகளும் யார் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக இருந்தாங்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்க முடிந்தது. அந்த சுத்திகரிப்பில் தகுதியற்றவர்கள் அந்த இளைப்பாறுதலின் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பின் நாட்களில் நடந்தது என்னவென்றால், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, நாம் நித்தியமாய் இளைப்பாறுகின்ற ஒரு தேசம் ஒன்று உள்ளது, நித்தியமாய் இளைப்பாற போகின்ற ஒரு இடம் ஒன்று உள்ளது, நித்தியமாய் இளைப்பாற போகின்ற ஒரு பரம கானான் ஒன்று உள்ளது. அந்த பரம கானானுக்குள் தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் பிரவேசிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் 40 வருஷமாய் சுத்திகரித்தது போல நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டு இருக்கின்றார். அந்த நித்திய கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு தேவன் சுத்திகரிக்கின்ற இந்த நாட்களில், தேவன் நம்மை சோதிக்கின்ற இந்த நாட்களில், தேவன் நம்மை தகுதியானவர்களா என்று அறிந்து கொள்ளுகின்ற இந்த நாட்களில் நாம் தேவனை பரீட்சை பார்த்து விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்திகரிப்பின் நாட்களில் தேவன் அவர்களை பரீட்சை பார்த்து, அவர்கள் சோதித்த நாட்களில் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்ததினால் கானானை இழந்தார்கள். தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. நாம் நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிப்பதற்கு இப்பொழுது தேவன் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அவர்கள் ஏன் பரீட்சை பார்த்தார்கள்? உபாகமம் 6:16. உபாகமம் 6:16. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. மாசாவில் என்ன செஞ்சாங்க? யாத்திராகமம் 17 2வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின் நிமித்தமும் கர்த்தர் நங்கள் நடுவில் இருக்கிறாரா
இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததின் நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்று மேரிபா என்றும் பெயரிட்டான். புரிந்து கொண்டீர்களா? பரீட்சை பார்க்கின்ற 40 ஆண்டுகளில் ஒரு குறை வருகின்றது. என்ன? தண்ணீர் இல்லை. அது ஒரு குறை. ஆனால் தேவனை அந்த நேரத்தில் அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். இதனால தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. அவர்கள் கானானை சுதந்திரிக்க முடியவில்லை. நான் முன்னமே சொன்னது போல நித்திய கானானுடைய வாழ்க்கையை சுதந்திரிப்பதற்காக, நித்திய கானானின் வாழ்க்கைக்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்காக நாம் வாழ்கின்ற இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் வாழ்கின்ற இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சந்ததியில், உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் குறைவுகள் காணப்படலாம், பலவீனங்கள் காணப்படலாம், வியாதி காணப்படலாம், வறுமை காணப்படலாம், கடன் பிரச்சனைகள் காணப்படலாம், கண்ணீர் காணப்படலாம். ஆனால் இவையெல்லாம் இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது போல தேவன் இருக்கிறாரோ? என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு பலவீனம், என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு வியாதி, தேவன் இருக்கிறாரோ? நான் தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றேன், நான் தேவனையே உயர்த்தி கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விபத்து, தேவன் இருக்கிறாரோ? நான் தேவனுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கின்றேன், தேவனுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கின்றேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை உயரவில்லை, என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்க்கையை காட்டிலும் மிக மோசமாகவே காணப்படுகின்றது. அந்நிய தேவர்களை வணங்குகின்றவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கின்றது. தேவனை வணங்குகின்ற என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் காணப்படுகின்றது. தேவன் இருக்கிறாரோ? இது தேவனை பரீட்சை பார்ப்பது, தேவனிடத்தில் முறுமுறுப்பது. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு ஒரு தேவை, அந்த தேவைக்காக தேவனிடம் விண்ணப்பம் வைப்போம். ஆண்டவரே, எனக்கு குழந்தை இல்லையே, ஒரு நல்ல குழந்தையை கொடுங்க, எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, விண்ணப்பம் வைப்போம். என் மகனுக்கு மகளுக்கு திருமணம் ஆகலையே, நல்ல ஒரு சீக்கிரமாக திருமணமாகமே, விண்ணப்பம் வைப்போம். சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ விண்ணப்பம் வைத்தது யாரிடம்? யாரிடம்? தேவனிடம். திருமணம் ஆகிவிட்டது. இப்போ சொல்லுவாங்க, என்னுடைய மருமகள் சரியில்லை, என்னுடைய மருமகன் சரியில்லை. அப்போ அதை நிறைவேற்றி கொடுத்தது யாரு? தேவன். ஆனால் இங்கே தேவனுக்கு எதிராகவே என்ன செய்கிறாங்க ஜனங்கள்? முறுமுறுக்கிறாங்க. எனக்கு ஒரு குழந்தையை தாங்க, கொடுத்துருவார். அப்புறமேட்டு சொல்லுவாங்க, எனக்குன்னு இதெல்லாம் தேவனை பரீட்சை பார்ப்பது, தேவனுக்கு எதிராக முறுமுறுப்பது. இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால், ஒருவேளை தேவன் கோபம் கொண்டால் நாம் நித்திய கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா.
இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அடுத்து பிசாசு தேவனை இயேசுவை பரீட்சை பார்த்தான். எப்படி? வேத வசனங்களை சொல்லி எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கு. அப்ப எழுதியிருக்கிற மாதிரி செய்யும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் கொடுத்திருக்கு, அநேக வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் எழுதியிருக்கு. வாக்குத்தத்தம் எழுதியிருக்கிறதே என்று தேவனை நோக்கி சொல்லுகின்றோமா, அல்லது அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோமா? எது என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகின்றது? தேவனை நோக்கி, ஆண்டவரே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே, கொடுத்தவருக்கு தெரியாதா? நாம் அதை ரிமைண்ட் பண்ணுமா? எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே சொன்னீங்களே. அது தேவனை பரீட்சை பார்ப்பது. எழுதியிருக்கிற வார்த்தையை விசுவாசிப்பது தான் விசுவாசிகளுக்கான அடையாளம். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்னு விசுவாசிக்கணும். தேவனை சோதிக்க கூடாது. சோதிப்பது பிசாசு, விசுவாசிக்கிறது தேவ பிள்ளைகளின் அடையாளம். நாம் யார்? அல்லேலூயா அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் வரும்போது நாம் தேவனை சோதிப்பவர்களாக, தேவனை முறுமுறுப்பவர்களாக காணப்படக்கூடாது. அருமையான போதகர் மோசஸ் ராஜசேகர் தெரியுமா? போதகர் மோசஸ் ராஜசேகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்தோஷம். சரி. அவருக்கு தன்னுடைய உடலினால ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தில் அதனால அவர் தன்னுடைய 2 சிறுநீரகமும் செயலிழந்துருச்சு. 2 கண்களும் பார்வை தெரியாது, பார்வை அவருக்கு பறிபோய் விட்டது. அவர் ஒரு அநேக பாடல்களை எழுதியிருக்கார். அவரை குறித்து நான் ஒரு சாட்சி கடந்த நாட்களில் ஒரு போதகர் மூலமாக கேள்விப்பட்டேன். என்னவென்றால், ஒரு கன்வென்ஷன் கூட்டம், அதற்கு செய்தியாளராக போதகர் மோசஸ் ராஜசேகர் அவர்களை அழைத்திருக்காங்க. அப்போது அன்னைக்கு அவர் தான் தெய்வ செய்தி கொடுக்க வேண்டும். அன்று என்னவென்றால் அவருக்கு டயாலிசிஸ். ஏன்னா 2 சிறுநீரகமும் செயலிழந்து விட்டது. அதனால் டயாலிசிஸ் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது அன்னைக்கு மெசேஜ் கொடுக்கணும். ஆனால் அந்த நாளில் அவருக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. டயாலிசிஸ் செய்துட்டாங்க. காலில் அதாவது டயாலிசிஸ் செஞ்சுட்டு அந்த தேவ செய்தி நடக்கின்ற அந்த கூட்டத்துக்கு அவர் அழைத்து வருகின்ற போது பிரயாணத்தில் மிகவும் வேதனைப்பட்டு இருக்கின்றார். காரணம், அந்த டயாலிசிஸ்னுடைய வேதனை, மிகவும் வேதனை. அவருக்கு உதவியாளராக ஒரு போதகர் ஒரு 2 பேரை அனுப்பியிருக்கின்றார். அவருக்கு என்ன நீங்கள் செய்யணுமோ, ஏன்னா பார்வை இல்லை, 2 சிறுநீரகம் செயலிழந்திருக்கின்ற, இப்போ தான் டயாலிசிஸ் முடிச்சுட்டு நேராக கூட்டத்துக்கு வரேன்னு ஒப்புக்கொண்டு விட்டார். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க, அவர் என்ன கேட்கின்றாரோ அந்த காரியங்களை நீங்கள் செய்து கொடுங்கள் என்று 2 வாலிபர்களை நியமித்திருக்கின்றார். அதில் ஒரு வாலிபர் தற்போது ஒரு போதகராக இருக்கின்றார். அவர் கொடுத்த சாட்சி இது. அந்த டயாலிசிஸ் முடிச்சுட்டு அந்த கூட்ட அரங்கிற்கு வருவதற்கு வரைக்கும் உடலில் மிக பலவீனம், வேதனையால் துடிக்கின்றார். இல்லை, நான் தெய்வ செய்தியை நான் கொடுக்குறேன், ஏன்னா இதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கின்றது என்று தெய்வ செய்தியை கொடுத்தார். அப்பொழுது அவர் ஒரு பாட்டு பாடினாராம். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனோ.
எந்த சூழ்நிலையில்? 2 சிறுநீரகமும் செயலிழந்து விட்டது, 2 கண்களும் பார்வை இழந்து விட்டது, டயாலிசிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்போ தான் அவர் உயிர் வாழ முடியும் டயாலிசிஸ் பண்ணால். அந்த சூழ்நிலையில் டயாலிசிஸ் முடிச்சுட்டு தேவ செய்தியில் அவர் கொடுக்கின்ற பாடல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். யாருக்காவது இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல தோணுமா? நாம்பளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஒருவேளை அந்த ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருந்தா, நம்ம வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை என்னவாக இருந்திருக்கும்? எனவே எந்த சூழ்நிலையிலும், எந்த சோதனைகள் என்னை மேற்கொண்டாலும், என் வாயிலிருந்து தேவனுக்கு விரோதமாக எந்த வார்த்தைகளும் புறப்படக்கூடாது. அல்லேலூயா. அப்படி புறப்பட்டால் அது தேவனை கோபமூட்டும். தேவனை கோபமூட்டினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்தது போல இந்த சுத்திகரிப்பின் நாட்களிலே நித்திய கானானை நாம் காண முடியாமல் போய்விடலாம். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலையில் தூக்கி போடும்போது சொன்னாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க. அதுக்கு அடுத்து சொன்னது தான் விஷயமே. தப்புவித்தாலும் சரி, அடுத்து தப்பிக்க எங்களை விடலனாலும் சரி. இதுதான் விசுவாசம் உள்ள வாழ்க்கை. தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தாலும் சரி, தேவன் என் கடனை மாற்றினாலும் சரி, தேவன் என் வியாதியை நீக்கினாலும் சரி, அட நீக்காட்டி சரிங்க, நான் அவரை தாங்க சேவிப்பேன். தேவன் என் பலவீனத்தை மாற்றினாலும் சரி, தேவன் எனக்கு நல்ல ஒரு வேலையை தந்தாலும் சரி, தள்ளைனாலும் சரி, நான் பின்வாங்க மாட்டேன். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. எனவே இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது தேவனை மகிழ்ச்சியூட்டுபவர்களாய் மாறுவீர்கள். தேவன் உங்களை நித்திய கானானுக்குள் பிரவேசிக்க அனுமதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம்.